சிம்பிளா, ஈஸியா காஃபி ஜெல்லி ட்ரிங்க் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டான ஒரு சில்லுன்னு ஒரு ட்ரிங்க்ன்னு சொல்லலாம். இதில சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு வெயிட் லாஸ் அப்படின்னு போம்போதும், கண்டிப்பா நீங்க சாப்பிடலாம். இதுக்கு முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் சப்ஜா இல்லன்னா சியா. இது 2 ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கங்க. ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க ஃப்ரிட்ஜில வச்சுருங்க. இப்போ ஒரு பேன்ல 1 கப் தண்ணி ஊத்தணும். தேவையான அளவு சுகர். நான் வந்து 1/4 கப் போட்டிருக்கேன். இத வந்து நல்லா வந்து உருக வைக்கணும். காஃபி பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 டீஸ்பூன், கொக்கோ பவுடர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இல்லன்னா 1 டீஸ்பூன் கூட நீங்க போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா இது வந்து சைனா கிராஸ். இது வந்து கொஞ்சம் மட்டும் ஆட் பண்ணா போதும். ஆட் பண்ணிட்டு, நம்ம இது நல்லா வந்து கரைய வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் கொதிச்சுது அப்படின்னா, ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் ஒரு நம்ம பிளேட்லயோ, ட்ரேலயோ போட்டு நம்ம செட் ஆக விட்டுறணும். இது வந்து ஃப்ரிட்ஜில வைக்காமயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா செட் ஆயிடும். தேவைப்பட்டா நீங்க ஃப்ரிட்ஜ்லயும் வச்சுக்கலாம். இன்கேஸ் நீங்க நெக்ஸ்ட் டே பண்றீங்க அப்படின்னா, டைம் இல்லன்னா முந்தின நாளே நீங்க பண்ணி வச்சிடலாம். இதுக்கப்புறமா தேவையான ஷேப்ல நீங்க அத கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுலயே ரோஸ் ஃப்ளேவர் பண்ணலாம். ஆரஞ்சு ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாருக்கும். மாதுளையில பண்ணலாம். ஆப்பிள்ல கூட உங்களுக்கு நல்லாருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இது யூசுவலா வந்து பார்த்தீங்கன்னா, கடையில போனீங்க அப்படின்னா, ரொம்ப அதிகமான விலையில குடுப்பாங்க. நம்ம வீட்ல பண்ணும்போது ஈஸியாவும் பண்ணிடலாம். அதே மாரி சிம்பிளாவும் பண்ணிடலாம். ஸோ இதான் வந்து ஜெல்லி. நான் வந்து தின்னான லேயரா பண்ணியிருக்கேன். நீங்க சின்ன ட்ரேல போட்டீங்க அப்படின்னா, அந்த பீசஸ் எல்லாம் நல்லா திக்கா வரும். இது நீங்க காஃபில போடும்போதெல்லாம் மெல்ட் ஆயிடாது. அ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மில்க் எடுத்துக்கணும். காய்ச்சி ஆற வச்ச பால், இல்ல அப்படின்னா ஸ்லிம் மில்க். நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் ஸ்லிம் மில்க் தான் எடுத்திருக்கேன். இது காய்ச்சணும்னு அவசியம் இல்ல. ஃப்ரிட்ஜில வந்து முன்னாடியே வச்சுட்டு நான் எடுத்திருக்கேன். ஸ்வீட்டுக்காக ஸ்வீட் கண்டென்ஸ்டு மில்க். நீங்க ப்ரவுன் சுகர், நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். தேவையான அளவு பவுடர் சுகர், ஐஸ் கியூப்ஸ் வந்து நீங்க எந்த அளவுக்கு சில்னஸ் தேவைப்படுதோ, அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸ்வீட் தேவைப்பட்டது அப்படின்னா, நீங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா அந்த சப்ஜா சீட்ஸ். இதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த சப்ஜா சீட்ஸ் வந்து நார்மலாவே குளிர்ச்சிய கொடுக்கக்கூடியது. நான் சொன்ன மாதிரி ஸ்வீட்டுக்கு எக்ஸ்ட்ரா நீங்க வந்து கண்டென்ஸ்டு மில்க். ஃபைனலா இந்த காஃபி ஜெல்லி. சொல்லப்போனா இது காஃபி சாக்லேட் ஜெல்லின்னு சொல்லுவோம். சாக்லேட் பவுடர் போடல அப்படின்னா, உங்களுக்கு காஃபி ஜெல்லி நல்லா டிரான்ஸ்பரண்டா இருக்கும். ஸோ இத அப்படியே சர்வ் பண்ண வேண்டியது தான். ஸோ இதே மாதிரி சிம்பிளான, யூனிக்கான ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா, நீங்க உத்தமி கிச்சன ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனலும் இருக்கு. அதிலயுமே 2000 ரெசிபீஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம, சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட்ங்கிற வெப்சைட்ட 19 இயர்ஸா ரன் பண்ணிட்டுருக்கோம். அதிலயுமே 8000 ரெசிபீஸ் இருக்கு. இதில தேவைப்பட்டா எக்ஸ்ட்ரா ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் நட்ஸ் எல்லாம் கூட நீங்க ஆட் பண்ணி பாருங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும்.